ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திமிரி கையிலிருந்து விடுபட்டு பிள்ளையை பார்ப்பதற்கு துடித்தாள். ஆனால் எனக்குள்ளே இருந்தது கர்த்தருடைய கோபம். என் பொண்டாடி சொல்லுகிறாள், நீங்கள்லாம் ஒரு அரக்கை. பிரதர், என்ன அப்படியே தெரியுது பிரதர், நான் ஒரு அரக்கனா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அரக்கன் ஒரு குழந்தைய, அது உலக பார்வைக்கு எல்லாம் சரி, அவ சொன்ன ரைட் தான். பிரசவித்த ஒரு பிள்ளைய பார்க்க விடாமல், அதாவது சகோதரனுடைய குழந்தையை பார்க்க விடாமல் தடுத்து நிறுத்துகிற ஊழியக்காரன்னு சொன்னால் நான் ஒன்று அந்தி கிறிஸ்துவாக இருக்கணும், இல்லை என்று அவர் சொன்னபடி அரக்கனாக இருக்க வேண்டும். அங்கே ஆண்டவர் சொன்னார், நீ அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை நடத்தி செல்வேன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை நடத்தி செல்வேன். களி கூறு, களி கூறு, கர்த்தர் புதியன செய்திடுவார். களி கூறு, களி கூறு, கர்த்தர். அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா. நான் ஊழியத்தை நிறைய பேர் விமர்சிப்பார்கள் இந்த பொருத்தனை விஷயமா வச்சு. கடவுள் அப்படி சொல்லுவாரா, கடவுள் அப்படி கேட்பாரா, எனக்கு அந்த நிலைமை அப்படி தெரியாதா என்று. என் மனைவியே என்னை ஒரு அந்தி கிறிஸ்துவாக நினைத்து பேசின நாள் அது. கடவுள் குழந்தைய என்னிடத்தில் கொண்டு வான்னு தான் சொல்லுவார். பிரசவித்த குழந்தைய பார்க்க விடாமல் தடுத்த மிருக குணமுடைய நீங்கள்லாம் ஒரு ஊழியக்காரனா என்ற கேள்வி. ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நான் எப்பவும் செவி கொடுக்கிறவன். அவளை பார்க்க அனுமதிக்காமல் வீட்டில் கூட்டிகிட்டு வந்தாலும் இங்கேயும் அதுதான் பிரச்சனை. ஒரே ஆர்ப்பாட்டம், ஒரே ஒப்பாரி. அப்போ கர்த்தர் சொல்வார், வைக்கிறேன் குழந்தைக்கு ஒரு சிலுவையை. அல்லேலூயா. அப்படியே சொன்னார். இங்கே தான் சொன்னார், ஜீவோலி அடித்தளத்தில் சொன்னார். உடனே அங்கேருந்து மருத்துவத்திலிருந்து ஒரு ரிப்போர்ட் வருது, தாய் மயக்கமடைந்தால் பிள்ளையை நாகர்கோவில் மோரிஸ் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சைக்கு கொண்டு வைத்திருக்கிறார்கள் என்று. இதுதான் கர்த்தருடைய தீர்ப்பு. மனிதன் போய் சொல்லக்கூடாது. அது கர்த்தரிடத்தில் போய் சொன்னால் இந்த ஸ்கூட்டரை, மோட்டார் சைக்கிளை, காரை பாட்டாக பிரிக்கிற மாதிரி பிரித்து எடுத்துருவார். சரி, அங்கே கொண்டு போனார்கள் அல்லவா, குணமாக்க முடிந்ததா? முடியலை. என்ன வியாதின்னு அவர்களுக்கு தெரியாது. எனக்கு சிரிப்பு. என்னிடத்துல போய் சொன்னால் சாவு தான் வரணும், அதுக்கு மேலே ஒன்றும் வரக்கூடாது. சாவு தான் வரணும். திருந்துறதுக்கு வாய்ப்பே கொடுக்கக்கூடாது. அட்டினா ஒன்றரை கையில் வெயிட்டில் அடிக்கணும். சொந்தமாக இருக்கட்டும், பந்தமாக இருக்கட்டும்.
அப்படி நினைக்கிறவன் நான். தேவன் சொல்லி ஒரு காரியம் நடக்கலைன்னா அப்படி வேதனைப்படுகிறவனும் நான் தான். 41 நாட்கள் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை. பிள்ளையை பார்ப்பதற்கு முன்பாகவே பிள்ளைக்கு வியாதியை வச்சு தூக்கிட்டு போயிட்டார் ஆண்டவர். வெளிநாட்டிலேருந்து டெலிஃபோன். இப்போ என் மனைவிக்கு நான் ஜெபம் பண்ணணும். என் மனைவிக்கு ஜெபம் பண்ணணும். என் தம்பிக்கு வேண்டி ஜெபம் பண்ணுங்க, எந்த குழந்தைக்கு வேண்டி ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. நான் சொன்னேன் பொருத்தனை வை. கேட்டனா இல்லையா? முகத்தை அங்கே பார்த்து சொல்லு, பொருத்தனை வை. நான் சொல்லும் பொருத்தனை. பனிஷ்மெண்ட் எல்லாம் இருக்கு. இப்போ லேவியராம 27ஆம் அதிகாரம் 30-31 தசம பாகத்தை வஞ்சித்தா கூட 5 1 பங்கை கூட்டி கொடு என்பது வேதம். யார் பின்பற்றுவது? வட்டியும் குட்டியும் பலிசியும் மாட்டி சேர்த்து கொடுக்கணும். பொருத்தனை வேளாள செலுத்த முடியுமா? சாப்பாடே இல்லாமல் நாங்கள் இருக்கிறோம், செலுத்த முடியாது. அவன் சொல்கிறான், அழியனுக்கு ஒரு சர்ச்சு கட்டி தரலாம். நல்ல வேலை, கல்லறை கட்டி தரலான்னு சொல்லலை. இல்லைன்னா கல்லறை கட்டி தந்துருப்பான் அவன். அப்படிப்பட்ட டைப் தான் அவன். அழியனை சர்ச்சு கட்டி தரலாம், எங்கே நீங்களும் பிரார்த்திக்கணும், எத்தனை ரூபாயாலும் அழைச்சி தரான், இப்போ வேணாலும் அழைச்சி தரான். அது கோடிக்கும் லட்சத்துக்கும் வாய் பழக்கிற ஊழியக்காரனும் அல்ல இது. உற்சம கையை தட்டுங்க. சமயம் பார்த்து யூட்டிலைஸ் பண்ணுற ஊழியக்காரனும் அல்ல. இனி உனக்கு 1 ரூபாய் எனக்கு தேவையில்லைன்னு சொன்னேன். 1 ரூபா. அன்னைக்கு எனக்கு இருக்கிற வறுமை, எனக்கு இருக்கிற பஞ்சம், என் பிள்ளைகள் இருக்கிற சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது எவ்வளவு பொருத்தனை சொன்னாலும் கொட்டி இருப்பான். முடியாது. 1 ரூபாய் தேவையில்லை. சர்ச்சையை கட்டி தர்றேன்னு சொன்னால் என்ன? ஏன்னா வார்த்தைக்கு செவிகொடுக்கணும். கர்த்தர் ஒரு விசை மாத்திரம் சொல்லுகிற தேவன், மறுவிசை சொல்லி திருத்துகிற தேவன் அல்லவே. ஒரு முறை தான் சொல்லுவேன். ரஜினிக்கு தெரியுது, உங்களுக்கு தெரியல. யோபு 33:14 வாசிங்க பார்க்கலாம். பிரதர், யோபு 33:14. ஸ்டூலில் உட்கார வைக்கணும். யோபு 33:14. தேவன் ஒரு விசை சொல்லுகிற காரியத்தை 2 விசை பார்த்து திருத்துகிறவன் அல்லவே. தேவன் ஒரு விசை சொல்லுகிற ஒரு காரியத்தை 2ஆம் விசை சொல்லி திருத்துகிற தேவன் அல்ல. அதான் ரஜினிகாந்த் போட்டார். ஒரு முறை சொன்னா என்ன 100 முறை சொன்ன மாதிரி படம் பிச்சுட்டு போச்சா இல்லையா? மற்றவங்க தான் பைபிளை படிக்கணும், நீங்கள் எல்லாம் படிக்கிறது இல்லை. ஒரு விசை சொன்னால் போதும். வேணா நீங்கள் தான் திருந்திடணும். பிறகு எத்தனையோ பண ஆசை, பிறகு எத்தனையோ ரெக்கமெண்டேஷன், ஊழியக்காரர்கள் வரைக்கும் ரெக்கமெண்டேஷனில் எனக்கு அனுப்பி என்ன வச்சு ஜெபம் பண்ண வச்சாங்க. நடக்குமா? நடக்கவே நடக்காது. ஜெபமே நடக்கலை. இவன் 41 நாள் எலும்பும் தோலுமா மாறினா. நான் ஜெபம் பண்ணலேன்னு ஒரே ஒரு காரணத்திற்காக. அது கர்த்தருடைய வார்த்தை என்று இவள் அறிந்து கொள்ளவில்லை. தேவனுக்கு செவி கொடுக்கிறார் என்று நினச்சி என்னோட சேர்ந்து என்ன செய்யணும்? பயணப்படணும். 41 நாள் பட்டினி கிடந்து என்னை இம்சப்படுத்தி, என்னை கஷ்டப்படுத்தி, என்னை துக்கப்படுத்தி, பட்டினி சாப்பாடு இல்லாத காலம்தான். வேறு வழி இல்லை. இனி குழந்தை செத்து போகும் என்ற ஒரு தகவல் காற்று போல பரவி விட்டது ஊர்லெல்லாம் ஆச்சு. அப்புறம் எந்த ஒரு சகோதரி பொருத்தனை கொண்டு வந்தாலோ அவள் திரும்ப வர்றான். திரும்ப வந்து எப்படியும் போய் ஜெபம் பண்ணி பிள்ளையை காப்பாற்றுங்கன்னு. அவள் தான் கர்த்தருடைய உக்கிர கோபம். இடத்துல என்ன பொருத்தனை கேட்டேன், என்ன செஞ்ச, மீதி எங்கே? வருஷம் 10 ஆச்சு, மாதம் 10 ஆச்சு. இப்போ எல்லாத்துக்கும் மேலே உன்னுடைய ஊழியம் அல்ல, யாரோ ஜெபிச்சாங்க, கர்ப்பம் ஆச்சு. அப்போ நான் உனக்கு ஏன் பொருத்தனை செலுத்தணும்?
நான் சொன்ன 2 குழந்தைன்னு, 2ல 1 இருக்கு, 1 எங்க? அப்போ இதான் கேள்வி. அதான் நான் எரேமியான்னு சொல்றது. உற்சாகமா கையை தட்டுங்க. பாருங்க, வேற எந்த ஊழியத்தை சொல்லுவாங்களா? 2 பிள்ளை, நீ பிரசவிச்சது 1, கர்ப்பமானது 2 இருக்குல்ல, 1 எங்க? அதை சொல்லு முதல்ல. இதான் ஊழியம். திட்டவட்டமா தேவனிடத்தில் அறிந்துதான் வேத சத்தியம் உங்களுக்கு வரும். போய் கேளு, 10 பத்தியா, 1 பத்தியா, 2 பத்தியான்னு. நான் ஆண்டிகிட்ட கேட்க போகிறேன். போய் கேளு. போய் அவள் அடி கொடுத்தாலும் உத கொடுத்தாலும் என்ன கேட்டாலும் அங்கிருந்து போன வருது, குழந்தை 2 தான், குழந்தை 2 தான். அப்போ 2ல 1 எங்க? அது ஒரு குழந்தை பிரசவித்தால் போதும். ஒரு குழந்தை கொஞ்சம் பலவீனமாக இருந்ததுனால கர்ப்பத்தில் ஊசியை போட்டு அது வளராமல் தடுத்தார்கள். உற்சாகமாக கையை தட்டுங்க. ஆகவேதான் இந்த மருத்துவமனையில் சர்ஜரி, ஒன்று குழந்தை எடுப்பதற்கு, இன்று செத்த குழந்தையை அங்கிருந்து அகற்றுவதற்கு சர்ஜரி தேவைப்படுகிறது. பாருங்க, 2 குழந்தைய கர்ப்பத்தில் உதயமானதை அது பொருத்தனை செலுத்த வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக ஊழியத்தையே சிலுவையில் அரங்கேற்றி விட்டார்கள். கர்த்தர் பிள்ளைய கல்லறைக்கு ஆயத்தம் படுத்தினார். இதுதான் என் தேவன், உண்மையுள்ள தேவன். உற்சாகமாக கையை தட்டலாம். அல்லேலூயா. இதுதான் அறிக்கை. உண்மை வெளிப்பட்டது. இப்போ கதறி என்ன பிரயோஜனம்? பிறகு இவ வாழை பிடிச்சிக்கிட்டா. சரி, அவள் தான் உண்மையை சொல்லியாச்சுல்ல, இனியாவது போய் ஜோம் பண்ண போவோம், இனியாவது ஜோம் பண்ண போவோம். கர்த்தருக்கு இன்னொரு பேர் என்ன? யாராவது சொல்லுங்க. மனதுருகிற தேவன். அப்படியே இறங்கினார். அதான் நீங்கள் உண்மையை சொன்னால் தான் இறங்குவார். நீங்கள் வயத்தில் அந்த பானையை கட்டி வைக்கிற மாதிரி எல்லா பொய்களையும் கட்டி வச்சுருந்தாங்கன்னா அந்த பானைக்கு உள்ளே கட்டிகளை வச்சு அனுப்பிடுவார் உங்களெல்லாம். உண்மை பேச பழகணும். இந்த ஊழியத்தில் இருந்தால் போய் பேசக்கூடாது. உடனே சர்ஜரி நான் நடத்திடுவேன். பிறகு ஆண்டவர் சொன்னார், போ. கீழே வந்தார்கள் அல்லவா, உண்மையை சொன்னார் அல்லவா. 10 மாதம் 11 மாதம் பொய்யை மறைத்து நான் சொன்ன ஊழியத்தில் தான் உறுதியாக இருந்தேன். போனேன் மோரிஸ் மருத்துவமனைக்கு. கண்ணாடி கதவு திறக்கப்படுகிறது. நாங்கள் உள்ளே போவதற்கு சொந்தக்காரெல்லாம் இருக்காங்க. எந்த நிமிஷமும் போயிடும் என்ற நிலைமை. கண்ணாடி கதவை திறந்தார்கள். நாங்கள் உள்ளே போவதற்கு நான் கண்ணாடி கதவை அடைத்தேன். அப்பொழுதும் பிள்ளையை பார்க்க கர்த்தர் அனுமதிக்கவில்லை. இவள் கையை பிடித்து கொண்டேன். பிள்ளை சொஸ்தம், நீ வீட்டுக்கு வா. நானும் குழந்தையை பார்க்கல. வாசலில் நின்று கர்த்தர் சொஸ்தம்னு சொல்லிட்டாரு. இனி பார்த்துக்கலாம், நீ வா. திரும்ப வந்தோம். குழந்தை இன்றும் பிழைத்து இன்றும் உயிரோடு இருந்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. உற்சாகமாக கையை தட்டுங்க. ஆனாலும் கர்த்தருடைய கோபம் அடங்கவில்லை. மல்கியா 2:2 என்ன சொல்லுகிறது? ஒருவர் வாசிப்போம் பிரதர். மல்கியா 2:2. அடிக்கடி வசனம் கொடுத்தா அந்த பிரச்சனை தீரும். மல்கியா 2:2. நீங்கள் கேளாமலும் என் நாமத்திற்கு மகிமை செலுத்தும்படி இதை சிந்தியாமல் இருந்தால் நான் உங்களுக்குள்ள சாபத்தை அனுப்பி உங்கள் ஆசீர்வாதங்களை சாபமாக்குவேன். ஆம், நீங்கள் அதை சிந்தியாமல் போனதினால் அவைகளை சபித்தேன் என்றார். உற்சாகமாக கையை தட்டலாமா? காலங்கள் கடந்தது. அவன் ஐஸ்வர்ய சம்பத்திலே கொடிகட்டி பறந்தான். கொடியை புடுங்கினார். முதல்ல அவன் ஐஸ்வர்யத்தை எல்லாம் பிடுங்கி எறிந்தார். அவன் ஆஸ்திகளை எல்லாம் அழித்தார். நிச்சயம் நான் சொன்னல, இது கதை வசனம் எழுதுகிற ஊழியம் அல்ல, நிஜத்தை சொல்லுகிற ஊழியம். தரமட்டம் ஆகிட்டார்.
அப்புறமா என் மனைவி ஒரு ரெக்கமெண்டேஷன் கொண்டு வரா, உங்களுக்கு நிறைய வண்டி இருக்குல்ல, ஒரு வண்டியில் அவனுக்கு டிரைவர் வேலை கொடுங்க. கையை தட்டுங்க பாருங்க, டிரைவர் வேலை கேட்டவர்களுடைய ஆண்டவர் கொடுக்க அனுமதிக்கவில்லை. மொத்தம் பஞ்சத்தையும் சாபத்தையும் அனுப்பினார். அதான் நம்முடைய தேவன். அவர் நடத்துவார், உண்மைதான். நீ அவருக்கு என்னாலும் பிள்ளையா இருக்கணும். அவர் என்ன சொல்றாரு, உன் ஆபத்து காலங்களில் நம்ம அவரை தேடுறோம். சிலவேளை முகத்தை காட்டுவார், சிலவேளை உங்களுக்கு முதுகையே காட்டிடுவார். தேவனை நீங்கள் அவர் உணர்வுள்ள ஒரு தேவன். அந்த உணர்வுகளுக்கு ஒரு மரியாதை நீங்கள் கொடுக்கணும். அவர் உயிருள்ள தேவன், செத்த பணம் அல்ல என் தேவன். உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தா உங்களை வளர்த்துறதுக்கும் உருவாக்குறதா ஒரு முயற்சி எடுப்பார். ஆனால் அவருக்குள்ளே இருந்துக்கிட்டு அவருக்கே போய் சொன்னா விட்டுருவாரா, பாலைவனமாக்கி விடுவார் சோலைவனத்தை எல்லாம். உண்மை சொன்னால் பாலைவனத்தை எல்லாம் சோலைவனமாக மாற்றுவார். என் குடும்பத்தில் இதை செய்து முடித்திருக்கிறார் என்று சொன்னால் எல்லோருக்கும் பொதுவாகத்தான் சொல்லுகிறேன், அதுதான் ஆண்டவர் செய்வார். அந்த உலகத்துக்கும் அப்படிதான், தேசத்துக்கும் அப்படிதான், ராஜ்யத்துக்கும் அப்படிதான். நான் 2 வருடங்களுக்கு முன்னாடி சொன்னேன், ஆட்சி மாற்றம் என்று சொன்னனா இல்லையா? சொல்லியிருக்கிறேன். 23 வருஷத்துக்கு முன்னாடி கிறிஸ்தவன் தமிழ்நாடை ஆளுமான்னு சொல்லியிருக்கிறேன். அது எழுதிக்கிட்டு தான் வரேன். பாருங்க, பயம் வந்துச்சுல்ல. அன்னைக்கெல்லாம் எம்ஜிஆர் காலம், ஜெயலலிதா காலம். இன்னைக்கு ஒரு கிறிஸ்தவன் முளைத்து எழும்புவான் என்று யாருக்கா தெரியுமா? 23 வருடங்களுக்கு முன்பாகவே எழுதப்பட்ட தீர்க்க தரிசனம் இன்னைக்கு கொடிகளாய் பறந்து கொண்டு இருக்கிறது. ஆட்டி படைக்கும். உச்சம கையை தட்டுங்க. முன்குறித்த தீர்க்க தரிசனம் எங்கிருந்தான் எங்க வந்து வந்தான் யாருக்கும் தெரியாது. அன்றைக்கு அப்படி ஒரு அமைப்பு இல்லை.